ஹாய் ஹலோ buddies. டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அவா சமையலில். ஸோ இன்றைக்கி அது என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மல்லி 50 கிராம், ஜீரகம் 50, மிளகு 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், கட்டி பெருங்காயம் நான் 5 எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை, வரமிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மல்லியை வறுத்து எடுக்கலாம். நல்லா மல்லியும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மல்லியையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வரமிளகாவையும் நம்ம எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 5 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் மிளகு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். குயில் ஃபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னுமே நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே காட்டும். இப்போ நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சு. ஸோ அதையும் அதை பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலையே எடுத்து வறுத்துக்கலாம். ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போட்டு வறுத்தெடுக்கிறோம். நீங்கள் ஈரத்தோடு போட்டிங்கன்னா பதத்து போயிடும் ரசப்பொடி. அதனால் நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா ஒரு மாதிரி நல்லா நொறுங்கலாக வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ஸோ அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வெந்தயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில் வர வரைக்கும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ விட்டுட்டோன்னா ஒரு சைடு மட்டும் கருகிடும். ஸோ அதனால் விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெந்தயத்தை. நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருங்க வெந்தயத்தை. கொஞ்சம் விட்டால் கூட கசக்க ஆரம்பிச்சிடும் வெந்தயம் கருக விட்டுட்டோன்னா. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். ஸோ இப்போ அதை நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சு. லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கட்டி பெருங்காயத்தை வறுத்தெடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவ்வாவே சமைக்கிறாங்கன்றனால அவங்க கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த 5 கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டு அவங்க வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக தான் நீங்கள் போடணும். ஏன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம் வறுத்து. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒரே பிளேட்டில் நம்ம மாற்றிக்காச்சு. நான் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் நீங்கள் வறுத்தெடுத்து சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன் அப்படின்றதுனால மஞ்சத்தூளே நான் சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதாகவே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் கட்டி பெருங்காயத்தை போடும்போது ஒரு இது நல்லா அம்மியில் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டேன். ஏன்னா ஒழுங்கா அரைபடணுன்றக்காக. ஸோ நம்ம அவ்வளோதான், நம்ம அரைச்சி முடிச்சாச்சு ரசப்பொடி. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹீட் போகிற வரைக்கும் ஆற வச்சுட்டு நீங்கள் உங்களோட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குயில் ஃபேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.